ஆனா படத்துல வந்து கோட்டை ஒருத்தர் அஜித் குமாரே வேணாண்டா. சைட் டிஷ் வேணுமா குடிச்சிருக்கீங்களா 2 பேரும் அப்படின்னு இல்ல நீ இதையும் குடிச்சிருந்தா குடிக்கிறதா அது குடுறா. டின் பியரை யாரு குடிச்சா? நீ தானே குடிச்ச. இல்ல தளபதி 2 லெஜண்ட் இருக்கும், நீ வா உனக்கு உச்சியில கொண்டு போய் சொல்லுவோம். ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு ஃப்ரூட் பஜ்ஜி சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா எப்பயும் போல் தான் ஆங்கிரி மேனா 4 ஆங்கிரி மேன். ஆமா ஓகே, 4 ஆங்கிரி மேன் யாருன்னு சொல்றேன். இந்த மணிரத்னம், சிம்பு, ஏஆர் ரஹ்மான், கமல். ரைட்டு, நல்ல கோஆர்டினேஷன். படத்துலயே அவங்க கொடுத்துருக்க ரோலை ஒழுங்கா பண்ணது யார் தெரியுமா? சிம்பு. எஸ், சிம்புவும் நம்ம ரஹ்மான் ஐயா அவங்களுக்கு வந்து ஒரு பாராட்டுகள். மௌனாஞ்சலி செலுத்திக்கலாம். இல்ல அவங்களுக்கு ஓகே, ரெண்டு மீதி இருக்கு, 2 பேருக்கு மௌனாஞ்சலி. மௌனாஞ்சலி கமலை கூப்பிடுறீங்களா? ஆமா, வந்துடக்கூடாது. டே தம்பி, 1908 என்ன ஆச்சு தெரியுமா? ஆண்டவா சார், நான் போறேன் சார், இந்த அட்டியை எனக்கு வேணாம் சார். சிம்பு சொல்றாப்ல அந்த மாதிரி. ஓஹோ எங்க போற? அது அந்த மாதிரி கேள்றா, அவருக்குலாங்களா கேள்றா. ஓஹோ எங்க போற? வெற்றிமாறன் கூப்பிட்டாரு, அங்க போறேன். வெற்றிமாறன் கூட ஒரு படம் நடிக்கிற மாதிரி. இது எப்போ? சரி, அங்க போய் படம் பண்ணணும் தான் சார். அப்ப இந்த படம் அடுத்து மணி கூட ஒரு படம் இருக்கே, அது தெரியலையே. மணி கூட இன்னும் படம் இருக்கா தெரியலையே. பாசிட்டிவா ரிவ்யூ வந்ததுக்கு அப்புறம் திரும்பி படம் நடிக்க போறாரா? போதும் சார், என்ன விட்டுருங்க. அங்க ஒருத்தன் மாரி செல்வராஜ் வெற்றிமாறன் அடுத்தடுத்து சம்பவம் பண்ணி எங்கேயோ இருக்கான். ஓ, ஆப்போசிட் பண்ணி மறுபடியும் மாறி கூட அடுத்த படம் பண்ண போறானாம். ஐயோ, மாரி செல்வராஜ் கூட தனுஷ் இன்னொரு படம் பண்ண போறாரா போல. மாரி செல் ஆமா ஆமா அப்படியா? பண்ண தெரியாது. இந்த பைசன்னு விக்ரம் பையன் வச்சு எடுத்து விக்ரம் இது ரிலீஸ் ஆக போகுது இன்னும் கொஞ்ச நாள்ல. அடுத்து இதுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. யார சொல்ற? தனுஷா? கண்டுபிடிச்சிட்டாரா? ஆமா சார், நானே அப்படியே போயிருப்பேன். 2 லெஜண்ட் இருக்கும், நீ வா உனக்கு உச்சியில கொண்டு போய் சொல்லுவோம். அடுத்த சக்திவேல் நாயக்கன் நீ தான் அப்படின்னு கூட்டிட்டு வந்து நல்லா உச்சியில கொண்டு போய் வச்சிட்டீங்க சார். போதும், நான் போறேன்றாப்ல. சரி, பழசெல்லாம் இனி பேசாது, ஆக வேண்டியதை பார்ப்போம். அவன் அடுத்த படம் மாறி கூட பண்ணுறானா? சரி, மணிக்கிட்ட கேட்க சொல்லி உனக்கு ரஞ்சித் கிட்ட ஒரு படம் கேட்கலாம். என்ன மணி, ரஞ்சித் கிட்ட பேசி சிம்பாவுக்கு ஒரு படம் கேளு. சிம்பான்னு செல்லமாக கூப்பிடுறாங்க. ஓ, அவன் மணி சார் சொல்கிறாரு, நான் ரஞ்சித் கிட்ட பேச மாட்டேன், மாறிக்கிட்ட வேணாம். என்னது பெரிய பையன் கேட்க சொல்லலாம். அதான் அவதான் இன்னும் ஒரு படம் பண்றாரு. அவரே அந்த பேரை பிடிக்கலன்னு சொல்லிட்டு சும்மா செல்லமா கூப்பிட வேண்டியதுதான். உங்க அஜித் குமார் கூட தான் இல்ல இன்னும் கொஞ்ச நாள் அஜித் குமாரே அபிஷியலா அவரு அனௌன்ஸ் பண்ணுவாரு, இந்த பட்டம் எனக்கு அஜித் குமாரே வேணாண்டா. சார், யாரும் யார்ட்டையும் எதுவும் கேட்க வேணாம் சார், நானே பார்த்துக்கிறேன், என்னை விட்டுருங்க, அதுவே போதும். என்னை விட்டுருங்கயா. வடச்சலைப்பட்ட சமுதிரகனி சொல்லுவால, நீங்க என்ன வேணா பண்ணுங்க, என்ன விட்டுருங்க. என்ன சிம்பா போறேன்னு சொல்லிட்டே இருக்க, சும்மா வெற்றி மாறி ரஞ்சித்னு நேற்று வந்த பசங்க எல்லாம் யாரு முன்னாடி உட்காந்து பேசுற தெரியுமா? மணிடா, மணி இருவர் ரீவாட்ச் பண்ணலாம் வரியா? ஏய், மணிக்கு ஏன்டா இவரு பில்டப் கொடுக்குறாரு? ஃப்ரெண்டு தானே. ஓ அப்படியா? நீ தான் எனக்கு பில்டப் கொடுக்க மாட்டேன், அவரும் அப்படி இருப்பாரா? நல்லா பண்ணா யாருக்கு இருந்தாலும் பில்டப் கொடுப்பேன்டா. போதும் சார், ரீவாட்ச் எல்லாம் எனக்கு இங்கே இருக்கவே சஃபகேட்டாக இருக்கு, நான் போகிறேன். என்ன உனக்கு பிரச்சனை? அந்த தனுஷ் தானே, தூக்கிடலாம் சிம்பா. என்ன பண்ணி சொல்கிற? நம்ம கெத்து தானே, வா போகலாம், வண்டி எடுங்க கமல், நம்ம பிள்ளைங்களுக்காக செய்யலாம் வாங்க அப்படின்றது. என்ன பாய் பேச மாட்டுறாரு? ஐயோ, ஏன் சார் இப்படியெல்லாம் பேசுகிறீங்க? எதுவும் பிரச்சனை பண்ணாதீங்க 2 பேரும். நான் மாடிக்க போகிறேன் சார், பேசாமல் தூங்குங்க. அவரு ஏன்டா மாடிக்க போகிறாரு? தெரியலையே. போயஸ்காரனு விடு மணி வண்டியை, 2 பேரும் போயஸ்காரனு தனுஷை பார்க்க போகிறாங்க. ஓகே பாய், இப்போ தாண்டா ரகுமான் ஏதாவது பேச வந்திருக்காரு. பாய், மாடியில் ஃப்ரெஷ் ஏர் மூஞ்சில் அடித்த அப்புறம் தான் தலைவலியே குறைஞ்சிது. எங்கே 2 பேரும் தூங்கிட்டாங்களா? நீ சொன்ன 2 பேரும் தனுஷை தூக்க போயஸ்காரன் போயிட்டாங்க. என்ன பாய் சொல்ற? எதுக்கு பாய் இப்படி பண்றீங்க?
அசால்ட்டா தூக்க போயிட்டானுங்கன்னு சொல்றீங்க. இனிமே அது சொல்லும் போது இந்த கார்ட்டூன்லாம் பார்த்துருப்பீங்கல்ல, கண்ணு பிதுங்கி வெளில வந்து அந்த மாதிரி தான் போட்டிருக்கேன். அந்த மாதிரி தான் போட்டிருக்கீங்கல்ல. இனிமே சத்தியமா உங்க அட்டிக்கு வரவே மாட்டேன் பாய். தொடரும். தொண்டை ஒரு மாதிரி வலின்னு ஒருத்தட்ட கால் பண்ணி டேய் வர்றா வேணாடா வர்றா. இருக்குது ரெடி மாமியா அந்த பாட்டில் இடம் உள்ள இருக்கும். மணி சிம்பா போறாங்களா? ரைட்டு. மணி சிம்பா ஃப்ரிட்ஜில் 3 டின் பீர் வச்சிருக்கான். தூக்கிட்டேன். ஆளுக்கு ஒன்று வச்சுப்போம். அது சொல்ற ஆங்கில மாதிரி எப்படி உட்காந்துருக்க ஜூம் பண்ணி கேட்டேன். சம்பவம் பண்ண போறோம்ல, ஒரு டின்ன ஒரு டின்ன சக்கரத்தை வச்சு ஏத்திட்டு போலாம். அவர் சொல்ற அருமை கமல் அப்படின்றது. எலுமிச்சம்பழம் மாதிரி காடு கிடைச்சி நசிக்கிட்டு போலான்றாரு. ஒரு டின் பீரை 4 இருக்குல்ல, அதான். ஓ நம்ம அப்படி நசிக்கிட்டானுங்க. பூம் பூம். நேரா போயஸ் கார்டன் தானே, எங்கேயாச்சும் நிறுத்தி சாப்பிட்டு போலாமா? இது வேலையை முடிச்சுட்டு சாப்பிட்டுக்கலாம். நேரா தனுஷ் வீட்டுக்கு விடுங்க, இங்கே கூட சாப்பிட்டுக்கலாம். நேரா போயிட்டு ஒரு கதை இருக்குது, ஆர்கேஎஃப்ஐல கமல் பண்ணி தரான்னு சொல்லுங்க. சந்தேகமே வரக்கூடாது. சந்தேகமே ட்விஸ்ட். அவர் சொல்றாரு, மணி சொல்றாரு, ஷார்ப்பா நடிக்கிறேன் பாரு கமல், சந்தேகமே வராது. இதெல்லாம் நல்லா பண்ணு. ஆனா படத்துல வந்து கோட்டை கொடுத்துரு. வீடு வந்துருச்சு, ப்ரஷ் பண்ணிக்கலாம் கமல், குடிச்சிருக்கோம்னு தெரியக்கூடாது. ரைட்டு ரைட்டு. வந்தாச்சு கமல், வாசம் வருதா இல்லையா? இல்லை மணி, வாங்க உள்ள போவோம். வாசம் 2 பேரும் குடிச்சிருக்கானுங்க. வாசம் வருதா இல்ல, வாசம் வருதா இல்ல. இதோட இது 2 பேரும் பேசுகிறல. அப்போ 2 பேரும் ரஜினி பேசுகிறல தான் இருக்காரு. வாங்க கமல், வாங்க மணி, என்ன இப்படி அது என்னது, என்ன இப்படி அதிசயமா வந்திருக்கீங்க, என்ன சாப்பிட்றீங்க? இல்லை என்ன சைடிஷ் வேணும்னு தான் கேட்கணும் போல, என்ன குடிச்சிருக்கீங்க, வாசம் இப்படி வருது. ரஜினி கிட்ட கூட வரல, அவர் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டாரு. சைடிஷ் வேணுமா, குடிச்சிருக்கீங்களா 2 பேரும் அப்படின்னு. ஐயோ மணி, என்னையா இவர் வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்துட்டு கிசால இங்கே வந்துட்டேன் கமல். ஆமாம் ப்ரஷ் பண்ணி எப்படி வாசம் வருது. ஆமாம் ரொம்ப முக்கியம். இப்போ எப்படிடா சமாளிக்கிறது? என்ன 2 பேரும் வந்ததுல இருந்து குசுன்னு ரகசியம் பேசிட்டு இருக்கீங்க? இல்லை சார், படம் சக்ஸஸ் மீட்டிங் இன்னைக்கு, அதான் லைட்டாக குடித்தோம். வாவ் எப்போ எங்க என்கிட்ட சொல்ல. எப்போ எங்க எப்போ எங்க என்கிட்ட சொல்லவே இல்லை. நானும் வந்திருப்பேன்ல. நம்ம ஆஃபீஸில் தான் சார், அதான் உங்களை கையோடு கூட்டிகிட்டு போகலாம்னு 2 பேரும் வந்தோம். இப்பயே போகலாம், உங்கள் வண்டியில் வரேன், வாங்க போவோம், மஜா பண்ணிக்கலாம். அட சரக்கு இருந்துச்சு, சரக்கு வந்த வேலையை மறந்துட்டீங்களாடா. கிசால இருக்கல 2 பேரும். சரக்கு இருந்தால் எடுங்க, நான் குடிச்சிட்டே வரேன். நல்லா அதிரடியாக பாட்டு போடுங்க கமல். அதிரடியாவா? சரக்கை நாங்கள் குடிச்சிட்டோம், வீட்டுக்கு போய் தான் வாங்கணும். போகிற வழியில் டாஸ்மாக் இருக்குது, ஒரு கேஸ் வாங்கிட்டு போகலாம். டோ லெஃப்டில் ஒரு டாஸ்மாக் இருக்கு மணி, வண்டியை ஓரங்கட்டு. வாங்கி அச்சேண்டா கையெடுத்து கும்பிட்றாரு. சரக்கு வாங்கி கொடுத்து கையெழுத்து கும்பிட மாட்டியா? ஓ ஆமாம் இல்லை, இந்த பாட்டிலே நான் கையெழுத்து கும்பிட்றேன். இல்லை நீ இதையும் குடிச்சிருந்தேன், குடிக்கிறதா குடுறா. வாங்கியாச்சு, ஃபென்டாஸ்டிக். ஆனால் ஒரு பீருக்கு 20 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குறான் கமல் இவன். மை காட், எனக்கு தலையே சுற்றுது. சீக்கிரம் ஆஃபீஸ்க்கு வட்டியை விடுங்க, வெயிலுக்கு ஒரு பீரை போட்டு அதான் கண்ணே வெளிச்சம் ஆகும். தொடரும் அவ்வளோதான். எனக்கு வேணுமே பண்ணுவோம் சார், பண்ணுவோம். இல்லை டைட்டில் என்னமோ 4 ஆங்கிரி மென்னு இருக்கு, இதெல்லாம் காமெடியாக இருக்கு. ஆனால் ரஜினி ஜாயின் ஆகிட்டாரு. என்னது ரஜினி ஜாயின் ஆகிட்டார்ல? யார் அந்த 5வது கண்ணா, யாருக்கு 5வது ஆள்?
ரத்த கத்த குத்த பத்த பாதி வீரம். ரைட்டு. முடியல என்னால 10 நிமிஷம் இஷ்டத்துக்கு நான் ஏட்ரா. பாய் பாய், நான் ஃப்ரிட்ஜில் வச்சிருந்த டின்பியை காணோன்னு எடுத்தியா? நான் எடுக்கிற அடிக்கிற பழங்களா இல்லை ஆட்ரிக்ஸ் அடிக்கிற பழங்களா இருக்கு? நான் எடுக்கல. கமலும் மணியும் காசு சக்கரத்துல எலுமிச்சை பழம் வச்சு ஏத்துற மாதிரி உன் பீரை ஏத்திட்டு போயிட்டாங்க. என்ன பாய் சொல்ற? பீரை எதுக்கு பாய் சக்கரத்தில் விட்டு ஏத்துனாங்க எனக்கு தெரியாது. இப்போ பீர் வேணும், தலையெல்லாம் வலிக்குது. சிம்பா பொறு, காய் சத்தம் கேட்குது, வந்துட்டாங்க போல. ரைட்டு. பெட்டி முழுசா பீரை பார்த்தது பாயும் சிம்பாவும் பெல்லி குதிக்க போறாங்க. உன்னை என்ன பண்ண சொன்னா? சிம்புக்கு தானே அழகா சிம்பான்னு பேர் வச்சிருக்கேன். அந்த இந்த படம் சிங்க படம் ஒன்று இருக்குல்ல, அதுல சிம்பா தானே இருக்கும். என்ன பாய், ரஜினி சாரை கூட்டிட்டு வந்திருக்காங்க. அவர் கையில அட்டைப்பெட்டி ஒண்ணு இருக்கு. ஒரு வேளை சொன்ன மாதிரியே தனுஷை போட்டு ஒரு வேளை சொன்ன மாதிரி தனுஷை தூக்கிட்டாங்களோ, தனுஷ் தலையை அந்த பொட்டியில போட்டு கொண்டு வர்றாங்களோ. ஐயோ பாய், ஏன் இப்படி பேசுற? இதெல்லாம் இருக்கு, அதெல்லாம் இருக்காது. சிம்பா, நீ 7 படம் பார்த்துருக்கியா? அதுல கடைசி சீன்ல இப்படிதான் கொன்னு பெட்டியில போட்டு கொண்டு வருவாங்க. 7 படம் தான் தெரியுமா? நம்ம வேட்டையாடு விளையாடு, அதை பார்த்து வேட்டையாடு விளையாடு எடுத்தாரு நம்ம பாய். பயமுறுத்தாத பாய், அவங்க இப்படி எல்லாம் பண்ண மாட்டாங்க. ஒருவேளை போதையில செஞ்சுட்டாங்களா? ஐயா ஐயா, அவங்களை எதுக்கு பாய் வெளியே விட்ட? பயமா இருக்கு பாய். அந்த 7 படம் எனக்கு பிடிக்காது சிம்பா. எனக்கு டேவிட் பிஞ்சர் படம் எதுவுமே பிடிக்காது. வேணுனே வயலன்ஸை நம்ம மேலே திணிக்கிற மாதிரி இருக்கும். ஆனா மனுஷன் படத்துல வன்முறை கூட அழகியெல்லாம் இருக்கும், பழகியெல்லாம் இருக்கும். ஆமா, பார்த்துருக்கியா? பார்த்துருக்கேன். எதுக்கு பாய் சம்மந்தம் இல்லாம நீ பேசுற? ஒழுங்கா சொல்லு. டின்பியரை யாரு குடிச்சா? நீ தானே குடிச்ச. சத்தியமா இதுல பேசு. யோ பாய், சத்தியமா இது ஒழுங்கா சொல்லு. யோ பாய், சத்தியமா இதெல்லாம் பேசுற நேரமா இது? சொல்லுடா. நினைச்சு பார்க்க மாட்டான். விஷ்பா நினைச்சு பார்க்கறேன்டா இதெல்லாம் நானு. அப்படியா? கூண்டோட கொலைக்கு கொலையின் தூண்டுதல் சிம்பா. நினைச்சு பாக்க இதெல்லாம் உண்மையா நடந்தா எப்படி இருக்கு? கூண்டோட கொலை கேஸ்ல ஜெயிலுக்கு போயிடுவோன்னு பயமா இருக்கியா? சரி, இப்பதான் கம்பேக் கொடுத்து ஒரு 4-5 படம் நடிச்சிட்டு வரேன். 2 படம் தான் நடிச்சிட்டு. 2 படம் தானே? சரிக்கா, சரி அமைதியா இரு, வந்துட்டாங்க. பாய் சிம்பா, என்னை விட்டுட்டு நீங்கள் மட்டும் பாட்டு பண்ணலாமா? அட்டி உள்ள நான் இருக்கணும்லன்னு ரஜினி சொல்கிறாரு. ஐயோ சார், நீங்கள் இல்லாமல் எப்படி அட்டி விடுறது? பிஸியாக இருப்பீங்கன்னு கால் பண்ணலை. சரி விடு சிம்பா, இந்த பெட்டிக்குள்ளே என்ன இருக்கு தெரியுமா? அங்கே விடு, தெரியல சார். அவனுக்கு ஒரு டிராப் போற மாதிரி போற மாதிரி. உனக்கு ரொம்ப பிடிச்ச பொருள் எனக்கு ரொம்ப வேண்டப்பட்ட பொருள். ரஜினி சொல்றாரா வேண்டப்பட்ட பொருள்? தெரியல சார் அப்படின்னா அவருக்கு வச்சிருக்க டிராப் தாண்டா கியூட்டா இருக்கு. இதுல கனெக்ட் ஆகுது பாரு. ரஜினியை கொண்டு வந்து எனக்கு வேண்டப்பட்ட பொருள் என்ன கண்ணா, நீ சும்மா சொல்லலாமே அப்படின்றாரு. சொல்லலாமே. பெட்டி சொல்றா. பெட்டி ஓரமா ரத்தம் வடிகிற மாதிரி இருக்கு. பாய் சொல்றாரா? ஆமா, நீங்க பெட்டி ஓரமா ரத்தம் வடிகிற மாதிரி இருக்கு சிம்பா அப்படின்றாரு. சும்மா இரு பாய், ஏன் பாய் இப்படி பண்ற? அட சீக்கிரம் சொல்லு சிம்பான்னு சொல்றாரு ரஜினி. உள்ள தலை இருக்கா அப்படின்றான். அவனுக்கு பாடுற 3 டிராப் வச்சிருக்க. அப்புறம் தலையா என்ன தலை அப்படின்ற.
அப்புறம் இல்ல மணி பேசுறாரு. இல்ல சார், பொதுவா எங்க அட்டையில ஹார்டா தலைன்னு சொல்லுவோம், பீர தளபதினு சொல்லுவோம். அதான் சிம்பா சொல்றான். மணி இப்படி சமாளிச்சானா சிம்பா வசா இப்படி சிம்பா கிட்ட எதையோ சொல்லி தகலை பட்டலையும் தூட்டிங்க. என்ன கம்மல் பாக்குறீங்க, நீங்களே சொல்லுங்க. ஆமா ஹார்டு தலை பாரு. இது மணிரத்னம் ஒரே இதுல முடிச்சிட்டாரு. கமலை சொல்லுன்னு உடனே 5 லைன் போட்டு வச்சுக்கிறாங்க. ஆமா ஹார்டு தலை பீரு தளபதி தண்ணி கலந்து மிக்சிங் போட்டோம்னா இங்க பாருங்கடா தளபதின்னு தளபதி தண்ணி அடிச்சுட்டு போகுதுன்னு சொல்லி சரி போன சொல்லி நான் போட வச்சிருக்கான்டா. யாரா நீ கண்டென்ட் கிரியேட்டர்? எங்க கொங்கொங்கன்றாங்களே சிரிக்கிறான். சொல்றாரு ஃபேண்டாஸ்டிக் கமல் வாவ். அப்ப சிம்பா சொன்னது தப்பு, இதுக்குள்ள தலை இல்ல தளபதி தான் இருக்கு. என்னடா ஒரு பாக்ஸ் வச்சு ஒரு படம் எடுத்து முடிக்கிறான். ஆஹா கடைசியா ஓபன் பண்ணிட்டாங்கப்பா. ரஜினி சொல்றா பிக்கபூ அப்படின்ற. சிம்புக்கு இப்பதான் யூரின்ற மாதிரி சிம்பு கண்ண. ஓ பீரா இல்ல தளபதி. திரும்பி அதே பேசுறீங்களா? ஓ பீரா இல்ல தளபதி. தொடரும் போட்டானுங்க. கொஞ்சம் பேனை போட்டு அப்புறம் அடுத்து பாட்டு ஒரு மயிரும் தேவையில்ல போத்து போட்டு பேனாண்டா ஆல்ரெடி அது ஊரிய கட்டாயிட போகுது. செத்துட்டு